இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து கெமி ஆஸ்மாட்டிக் ஹைபோதசிஸ். இது என்ன அப்படின்னா ஏடிபி எப்படி பிளான்ட்ல சிந்தேஸ் ஆகுது அப்படின்றத வந்து இன்னைக்கு பார்க்கணும். இதில் இங்கே ஓவலாக வரைஞ்சிருக்கிறது என்ன அப்படின்னா தைலக்காயோட மெம்பரேன். தைலக்காய்டு வந்து தைலக்காய்டு உள்ளே இருக்கிறது என்ன சொல்லுவோம் அப்படின்னா நம்ம லூமன் சொல்கிறோம். அண்ட் தென் இந்த தைலக்காயோட அவுட்டரில் இருக்கிற பார்ட்டை ஸ்ட்ரோமான்னு சொல்லுவோம். இந்த ஸ்ட்ரோமாலாம் எங்கே பிரச்சனை இருக்குன்னு பார்த்தோம்னா குளோரோபிளாஸ்ட் அப்படின்ற செல் ஆர்கனுக்குள்ளே இருக்குது. ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகுறது இந்த தைலக்காயோட மெம்பரேனில் photostem 2 and then plastoquinone and then வந்து cytochrome B6 cells and then வந்து plastocyanin is a mobile carrier and then photostem 1 இதெல்லாம் வந்து இதுல அப்படி சீக்வென்ஸ்ல அரேஞ்ச் ஆயிருக்கும். அந்த லாஸ்ட் என்ன இருக்கும் அப்படின்னா ஏடிபி சிந்தேஸ் இருக்கும். இதுல ஒன்று தான் இருக்கும்னு கேட்டா நிறைய இருக்கும். ஸோ அந்த வந்து ஏடிபி சிந்தேஸ் வந்து ஒன்று ரெண்டு இருக்கலாம். ஸோ இதெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறதுன்னா ஏடிபி சிந்தேஸ் பண்ணி கொடுக்க போகுது ஃபைனலாக. ஓகே, இது ஃபர்ஸ்ட் விஷயம். லைட்டை ஃபர்ஸ்ட் ஹார்வெஸ்ட் பண்ணணும். ஸோ அதில் வந்து photostem 2ல லைட் ஹார்வெஸ்டிங் காம்ப்ளெக்ஸ்னு ஒன்று இருக்கும். அண்ட் தென் ஒரு எலக்ட்ரான் அக்செப்டார் இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த இடத்துல photostem 2ல வாட்டரை ஸ்பிளிட் பண்ணுறாங்க. வாட்டர் ஸ்பிளிட் பண்ணுறவங்க வாட்டர் H2O தெரியும். அண்ட் தென் இது H ப்ளஸ் எலக்ட்ரான் மைனஸ் ப்ளஸ் ஆஃப் O2. இதெல்லாம் தான் என்னன்னா ஃபர்ஸ்ட் இங்கே ஸ்பிளிட் ஆகுது. வாட்டர் ஸ்பிளிட்டேஷன் இதுதான் நடக்குது. ஸோ இதில் ஒரு வாட்டர் ஸ்பிளிட்னா ஒரு ஹைட்ரஜன் ஒரு எலக்ட்ரான் ப்ளஸ் ஆஃப் O2 நமக்கு என்னன்னா இது ஸ்பிளிட் ஆகும். ஆஃப் O2 இந்த மாதிரி மென்ஷன் பண்ணிப்போம். ஏன்னா ஆஃப் O அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ நம்ம ஆஃப் O2 மென்ஷன் பண்ணிடுவோம். அந்த இதுல இருக்கிற எலக்ட்ரான் தான் இப்போ என்னன்னா நமக்கு நீடட். ஸோ இந்த எலக்ட்ரான் என்ன பண்ணுதுன்னா டிரான்ஸ்போர்ட் ஆகுது. யாருமே டிரான்ஸ்போர்ட் ஆகுதுன்னா photostem 2 இதை ஸ்பிளிட் பண்ணிடுச்சு. ஸ்பிளிட் பண்ண எலக்ட்ரான் பிளாஸ்டோகுயினோன் வழியா டிரான்ஸ்போர்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் விஷயம் பிளாஸ்டோகுயினால கன்வெர்ட் ஆகுது. எப்படி கன்வெர்ட் ஆகுது அப்படின்னா பிளாஸ்டோகுயினோன் பிளஸ் வாட்டர் ஸ்பிளிட் ஆனதுனால ஹைட்ரோலைசிஸ் ஆனதுனால அந்த எலக்ட்ரான் பிளஸ் ஸ்ட்ரோமால என்ன இருக்குன்னா நிறைய H ப்ளஸ் கான்சன்ட்ரேஷன் இருக்கும். புரோட்டான் வெளியில் இருக்கும். ஸோ இந்த புரோட்டான் வெளியெல்லாம் சேர்த்து என்னன்னா பிளாஸ்டோகுயினால அது கன்வெர்ட் ஆகுது. ஸோ பிளாஸ்டோகுயினால் அக்செப்ட் எலக்ட்ரான் அண்ட் புரோட்டான் இட் வில் கன்வெர்ட் இன்டு பிளாஸ்டோகுயினால். ஸோ அதான் இங்கே PQ_H2 போட்டிருக்கோம். இந்த சைக்கிள் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ ஃபைனலாக என்ன நடக்கும் அப்படின்னா இந்த பிளாஸ்டோகுயினால் திரும்ப பிளாஸ்டோகுயினால கன்வெர்ட் ஆகும். இந்த ப்ராசஸ் அப்படியே ரிவர்சிபிள் மேனர்ல நடக்கும். ஸோ இது நடக்கும்போது இங்க இருக்கிற H2 மட்டும் என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம லூமனுக்குள்ள என்ட்ராங்க இந்த ப்ராசஸ் நடக்கும்போது. அண்ட் அகைன் இதுல இருக்க எலக்ட்ரான் டாட்டர் லைன்ல போற சைட்டோக்ரோம் B6 வழியா என்ன பண்ணும் அப்படின்னா என்டர் ஆகி பிளாஸ்டோசைனின் அப்படின்ற மொபைல் கேரியர் போகும். இந்த பிளாஸ்டோசைனின் இந்த எலக்ட்ரானை என்ன பண்ணும் அப்படின்னா டிரான்ஸ்போர்ட் இன்டு photostem 1க்கு வந்து அதை வந்து டிரான்ஸ்பர் பண்ணுவோம். அந்த photostem 1ல இருந்து அது எப்படி வெளியே போகுது அதை என்ன ப்ராசஸ் நம்ம ஃபைனலாக பார்க்கலாம். இங்க இருக்கிற H ப்ளஸ் கான்சன்ட்ரேஷன் என்ன இங்க இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. ஏன்னா வந்து பிளாஸ்டோகுயினால மாறினால. அண்ட் அகைன் இங்க இருக்கிற ஒரு H ப்ளஸ் என்ன பண்ணுதுன்னா இந்த லூமனுக்குள்ள என்ட்ராகுது. ஸோ இதனால என்ன பண்ணுது அப்படின்னா லூமனுக்குள்ள H ப்ளஸோட கான்சன்ட்ரேஷன் கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ H ப்ளஸோட கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அங்க ஆசிட் கண்டிஷன் ஃபார்ம் ஆகும். ஸோ இதுக்கு எகெயின்ஸ்டா அங்கே ஃபார்ம் ஆகும். இங்கே ஸ்ட்ரோமால எகெயின்ஸ்டா ஃபார்ம் ஆகும். ஸோ இப்போ ஃபைனலாக என்னன்னா இந்த லூமன்ல ஆசிட் கண்டிஷன் ஸோ அதிகமாக என்ன ஆயிடுச்சு அப்படின்னா H ப்ளஸ் கான்சன்ட்ரேஷன் ஜாஸ்தி ஆயிடுச்சு. இந்த H ப்ளஸ் என்ன பண்ணுது அப்படின்னா CF1 பார்ட்டிகல்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணும். எங்கே இருந்தால் மெம்பரேன் உள்ளே இருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணும். ஸோ இந்த மெம்பரேன்ல வேற எங்கேயாவது வழியா இந்த H ப்ளஸ் வெளியே போகலான்னு பார்த்தா முடியாது ஆக்சுவலா. ஏன்னா இது ஃபுல்லா வந்து க்ளோஸ் என்வரன்மெண்ட் மாதிரி. ஸோ இதனால இதுவரை எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணும். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா நமக்கு ADPO அடினோசின் டைபாஸ்பேட் சொல்லுவோம். அந்த ADP பிளஸ் ஒரு பாஸ்பேட் குரூப் என்ன பண்ணுவோம்னா ஸ்ட்ரோமால நிறைய இருக்கும். அந்த பாஸ்பேட் குரூப் ஆட் பண்ணி என்ன பண்ணும் அப்படின்னா இந்த H ப்ளஸ் கான்சன்ட்ரேஷன் சேர்ந்து அதை ATP மாற்றும். அடினோசின் டைபாஸ்பேட் சொல்லுவோம். அந்த ATP கன்வெர்ட் பண்ணுவோம். ஓகே, இதுதான் ஃபைனல் விஷயம் இங்க நடக்குது. இதுல சைட்டோக்ரோம் B6F அண்ட் வந்து இந்த பிளாஸ்டோசைனின் இதெல்லாம் என்ன சொல்லலாம் அப்படின்னா சைட்டோக்ரோம் B6F அப்படின்றது ஒரு என்சைம். அண்ட் தென் பிளாஸ்டோசைனின் அப்படின்றது ஒரு புரோட்டீன். இதெல்லாம் நம்ம எக்ஸ்ட்ரா கேட்குற விஷயம். அண்ட் PS2ல ஃபர்ஸ்ட் எலக்ட்ரான் அக்செப்டார் யாருன்னு கேட்பாங்க. Pho5 ஃபர்ஸ்ட் பிரைமரி எலக்ட்ரான் அக்செப்டார். இது ஞாபகம் வச்சுக்கணும். இட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே, அண்ட் இங்க போனதுக்கு அப்புறம் இந்த எலக்ட்ரான் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த இடத்துல நிறைய என்ன நடக்கும். இந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னா ரிடக்ஷன் நடக்கும். which means இங்கே போற எலக்ட்ரான் என்ன பண்ணுதுன்னா இந்த எலக்ட்ரான் பிளஸ்
இந்த ஸ்ட்ரோமால என்ன இருக்குன்னா நிறைய H+ இருக்குன்னு சொல்லியிருக்கேன். இந்த H+ புரோட்டான் எல்லாத்தையும் சேர்த்து என்ன பண்ணும் அப்படின்னா NADP+ ஓட சேர்ந்து H+ இந்த எலக்ட்ரானும் H+ம் சேர்ந்து என்ன பண்ணும் அப்படின்னா NADPH வந்து மாறும். இந்த இடத்துல நடக்கிறது என்ன ப்ராசஸ் அப்படின்னா ரெடக்ஷன் ப்ராசஸ் நடக்கும். இதை படிச்சிருப்போம். ரெடக்ஷன்னா என்னன்னு. ஸோ அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் இதெல்லாம் வந்து ரெடக்ஷன் படிச்சிருப்போம். சரி, இதெல்லாம் வந்து ரெடக்ஷன் படிச்சிருப்போம். ஸோ இதெல்லாம் வந்து கெமி ஆஸ்மோசிஸ் ஹைபோதேசிஸ்